ஒரு மேதக ஆளுநர் அவர்கள் தமிழகத்தில் நிலவுகின்ற நிலைமையை உண்மைத்தன்மை இருந்தால் தான் அது பேச முடியும். தவறு இருக்கின்ற பொழுது சுட்டி காட்டுகிறார். இந்த அரசு அதை ஏற்றுக்கொள்ள மறுக்குது. அது மட்டும் இல்ல, ஆளுநரை பற்றி என்ன செய்தி சொல்ல வேண்டுமோ அதையே முன்கூட்டி தயாரித்து முதலமைச்சர் அந்த சட்டமன்றத்தில் இன்றைக்கு தீர்மானமா கொண்டாடுறார். எப்படி கவர்னர் இப்படி பேசுவார்னு தெரியும். ஆக திட்டமிட்டு இந்த அரசாங்கம் கவர்னர் மீது ஒரு தவறான எண்ணத்தை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் ஒரு அறிக்கையை தயார் பண்ணி தீர்மானமாக கொண்டு சட்டமன்றத்தில் வாசிச்சிருக்கார். இன்னொன்னு, மேதக ஆளுநர் உரையில வேற எந்த கருத்து சொல்ல முடியாது. அதுக்கு யாருக்கும் அது இது கிடையாது. பாரம்பரியமாக நீங்க பார்க்கின்ற பொழுது மரபு அப்படித்தான். மேதக ஆளுநர் உரையில ஆளுநர் உரை மட்டும்தான் இடம்பெற வேணும். ஆனா முதலமைச்சர் தன்னுடைய கருத்துக்களை இதுல பதிவு செய்கிறார். இது எந்த விதத்துல நியாயம்? மரபை மீறி செயல். உண்மையை கவர்னர் எழுத வேணுங்கிறார். தமிழகத்தில் நடைபெற்ற உண்மை செய்தியே மேதக ஆளுநருடைய இடம்பெறுங்க. நான் படிக்கின்ற பொழுது நீங்க செய்த தவறை சரி என்று நான் படிக்க மாட்டேன், வாசிக்க மாட்டேங்கிறார். இதுதான் பிரச்சனை. நடைபெறுகின்ற சம்பவங்கள் எவ்வளவு நான் சொன்னேன். பாலியல் குற்றங்கள் என்ன நடந்திருக்குது, வேலைவாய்ப்பு இருக்குது, தொழில் முதலீட்டை நீங்க ஒரு தவறான தகவலை புள்ளி விவரத்தை கொடுக்குறீங்க. அந்த புள்ளி விவரத்தை அதை நீங்க தயாரித்து கொடுக்குறீங்க. அதை நான் வாசிக்க வேணுமா? இதை திருத்தி கொடுன்னு தான் சொல்றாரு, வாசிக்கலன்னு சொல்லல. தமிழகத்தில் இருக்கின்ற உண்மை நிலையை நீங்க அமைச்சரவையில் அதை வச்சு புத்தகத்தை கொடுங்க, நான் அதை நான் வாசிக்கிறேன். இதுதான்.